ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி டிஎன்பிசி எக்ஸாம்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுவும் மென்ஷன் பண்ணி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. நான் பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ சோசியாலஜி இல்லை பிஏல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவில் சர்வீசஸ் இந்த மாதிரிலாம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு டிஎன்பிசி யூபிஎஸ்சி எக்ஸாம் ஈஸியாக இருக்குமா, ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. டிஎன்பிசியாக இருக்கட்டும் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் மேக்ஸிமம் எலிஜிபிள் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி ரெண்டுக்குமே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டிகிரி எடுத்தால் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இருக்காது உங்களுக்கு சிலபஸ் வைஸாக ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி, சயின்ஸ் ரெலவெண்ட்டான டாபிக், டெக்னாலஜி ரெலவெண்ட்டான டாபிக் ப்ளஸ் ஆப்டியூடு. டிஎன்பிசி பொறுத்தவரையும் ஒரு சில எக்ஸாம்ஸில் தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி லாங்குவேஜுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த டிகிரி எடுத்தால் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம், யூபிஎஸ்சி கிராக் பண்ணிடலாம் இல்லை பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இல்லை. உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும்தான் இருக்குது.